கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆலோசனை செய்தியாக மோசேக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு மரம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மோசேக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு மரம். இந்த செய்திக்கு ஆதாரமாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நாம் வேத வசனங்களை நாம் உற்று கவனிக்கும் போது, அங்கே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களையும் ஊழியக்காரர்களாகிய அங்கே மோசேயையும் ஆரோன் மிரியாம் ஆகிய நபர்களும் இருக்கிறத யாத்திராகமம் 15வது அதிகாரத்திலே ஆண்டவர் காண்பிக்கிறார். யாத்திராகமம் 15வது அதிகாரத்திலே விசேஷமாக 22, 23, 24, 25 மற்றும் 26 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே மாம்சமும் உலகமும் பிரவேசித்தது. நான் சுத்திலாம் வளைக்க விரும்பல, நேரடியாய் காரியத்துக்குள்ளே கடந்து வர வாஞ்சிக்கிறேன். சுத்தி ஒவ்வொன்னா காண்பித்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டுமொத்தமாய் இஸ்ரவேல் ஜனங்களை மாம்சமும் உலகமும் பற்றி பிடித்து விட்டது. இப்படிப்பட்ட சூழல்ல தேவன் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். இந்த மரம் எப்படிப்பட்ட சமயத்தில் வெளிப்படுத்தப்பட்டது என்பதை வேத வசனங்களின் அடிப்படையில் இன்னும் விஸ்தாரமாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இது எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட ஒரு வேத பகுதி தான். யாத்திராகமம் 15வது அதிகாரத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாக 12வது அதிகாரத்தை நாம் பார்ப்போமேயானால், அங்கே பஸ்காவை குறித்த நியமத்தை தேவன் வெளிப்படுத்தி அது எப்படியாய் ஆசரிக்கப்பட வேண்டும், எந்த நேரத்திலே எந்த நாளிலே ஆசரிக்கப்பட வேண்டும் என்கிற விளக்கத்தை எல்லாம் தேவன் கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 13வது அதிகாரத்திலே பஸ்காவுடைய நியமத்தினுடைய மேன்மை, அதனுடைய பிரதிபலிப்பு என்ன, தலையீட்டு அனைத்தையும் கர்த்தர் மீட்டுக் கொள்கிறார். எகிப்தின் தலையீட்டு எல்லாவற்றையும் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிற வேளையிலே இஸ்ரவேலின் அனைத்து தலையீட்டையும் அவர் தமக்கென்று மீட்டுக் கொள்ளுகிறார், தமக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறார் என்கிற காரியங்களை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் கிட்டத்தட்ட கடைசி பகுதி வரைக்கும் நாம் பார்க்கும்போது இந்த வெளிச்சங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து யாத்திராகமம் 13வது அதிகாரம் கடைசி பகுதியிலே தான், கடைசி 4-5 வசனங்கள்ல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து என்னும் அடிமைத்தன வீட்டிலிருந்து ஏறக்குறைய 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி வருகிற விதத்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் கடைசி பகுதியிலே நீங்களும் நானும் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 14வது அதிகாரத்திலே சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் 2ஆக பிளந்து தம்முடைய ஜனத்தை அற்புதமாக நடத்தி வந்த விதத்தையும், அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனுடைய சேனைகளையும் அவர்களுடைய ரதங்களையும் ஆண்டவர் ஜலத்துக்கு நடுவிலே கடலுக்கு நடுவிலே மூழ்கடித்த அற்புதமான காட்சியையும் நீங்களும் நானும் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதை தொடர்ந்துதான் 15வது அதிகாரத்தின் முதல் பகுதியிலே 1ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, அங்கே தேவன் செய்த மகத்துவமான செய்கைகளுக்காக அவர்கள் தேவனை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிற அதே இஸ்ரவேல் ஜனங்கள் 22ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது சற்று தடுமாறி எந்த வாயினாலே தேவனை துதித்தார்களோ அதே வாயினாலே தேவனை சபிப்பதை போல சபித்தார்கள் என்று எழுதப்படல, அதே போல தேவனை அவர்கள் முறுமுறுக்கிறதா மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். தேவனுடைய காரியங்களிலே அவர்கள் சற்று தடுமாற்றம் கொண்டத வேதத்திலே நீங்களும் நானும் பார்க்கிறோம். அதனாலதான் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம், அந்த 15வது அதிகாரத்தை 2 பகுதியாக நாம் பிரிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 3 பகுதியாக கூட பிரிக்க முடியும். அதுல முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள், அவரை உயர்த்தினார்கள். அதனை தொடர்ந்து அவர்களுக்குள்ள என்ன வந்து விட்டது பாருங்க. அப்போ தேவனை உயர்த்தின ஜனங்கள் தேவனை பற்றி கொண்டிருக்க மனதில்லாமல்
விசுவாச பரீட்சையிலே தோல்வியை சந்தித்தவர்களாய் கர்த்தருடைய தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து மாம்சத்திற்கும் உலகத்திற்கும் இடம் கொடுத்து அவர்கள் சோரம் போகிற ஒரு சூழல்ல தள்ளப்படுகிறார்கள். அதனாலதான் அங்கே மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் ஒரு மரத்தை என்ன செய்தாராம்? மோசேக்கு காண்பித்தார். ஒரு மரத்தை காண்பித்தார். இந்த மரத்தை எடுத்து தண்ணியில போடு அப்படிலாம் சொல்லி அங்கே சொல்லல, மரத்தை காண்பித்தார், அவ்வளவுதான். மரத்தை காண்பித்த உடனே இது என்ன செய்யணும்? இவனுக்குள்ள ஒரு விசுவாசம். இந்த மரத்தை கொண்டு வந்து தண்ணீரிலே போட்ட உடனே அங்கே கசப்பாய் இருந்த தண்ணீர் மதுரமாய் மாறிற்று என்று சொல்லி வேதத்தில் நீங்களும் நானும் வாசிக்கிறோம். அது மதுரமாய் மாறிற்று. மாறாவின் கசப்பு இப்பொழுது மதுரமாய் மாறின ஒரு சூழலை தேவன் காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய மாம்சத்தையும் உலகத்தையும் அடக்கி போடுகிறார். இந்த சமயத்தை நம்ம கவனிக்கும் போது கிறிஸ்துவ வாழ்க்கையில எவ்வளவு மேடு பள்ளங்கள் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அப்பதான் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தார்கள். பார்வோனின் சேனை எல்லாம் சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கடிக்கப்பட்டது. இந்த மாபெரும் ஜெயத்தை, இந்த மாபெரும் நன்மையை அவர்கள் கொண்டாடுகிறதற்கு அடையாளமாய் தேவனை உயர்த்தி கொண்டே போகிறார்கள். தேவன் எங்களுக்கு இதை செய்தார், அதை செய்தார், அப்படி செய்தார், இப்படி செய்தார், எங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மையை செய்தார், சத்துருக்களுக்கு எப்படிப்பட்ட அழிவை ஏற்படுத்தினார் என்றெல்லாம் அவர்கள் தேவனை உயர்த்தி உயர்த்தி பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதியில தட்டு தடுமாறி கீழே விழுகிற ஒரு சூழலை வேதம் காண்பிக்கிறது. இதெல்லாம் கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு படிப்பினை. ஏனென்றால் ஒரு கட்டத்திலே தேவனுடைய நன்மைகளை நாம் எவ்வளவோ அனுபவித்து தேவனை துதித்து மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சில விசுவாச பாதையிலே நாம் தடுமாறி கீழே விழுவதற்கும் நேரிடுகிறது. இதை சரி செய்வதற்கு தேவன் மோசேக்கு காண்பித்த ஒரு அற்புதமான காரியம்தான் மரம். இது இங்க மாத்திரம் இல்லை, நான் தொடர்ந்து எல்லாத்தையும் நான் அது சீக்கிரமாவே சொல்லுகிறேன். அடுத்தடுத்து என்ன ரொம்ப டைம் ஆயிடக்கூடாது. அதனால கொஞ்சம் சத்தியத்துடைய சாரத்தை, என்னுடைய தாற்பயத்தை நான் துரிதமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இது யாத்திராமம் 15வது அதிகாரத்துல மாத்திரம் இல்ல, யாத்திராமம் 15வது அதிகாரத்துல எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். இது பானத்தை பற்றிய பிரச்சனை. அப்பதான் ஆண்டவர் மரத்தை காண்பித்தார். அடுத்த அதிகாரம் 16வது அதிகாரத்துல அடுத்த ஒரு பிரச்சனை வருது, போஜனத்தை குறித்த பிரச்சனை. என்னத்தை புசிப்போன்னு தெரியல. முதல்ல பானத்தை குறித்த பிரச்சனை, அதற்கு தேவனிடத்தில் இருந்த தீர்வு, தேவன் காண்பித்த தீர்வு, மரத்தை காண்பித்தார். 16வது அதிகாரத்தில் போஜனத்தை குறித்த பிரச்சனை, அங்கேயும் ஒரு தீர்வு. மாம்சமாகிய அந்த காடையை, மாம்சத்துக்கு அடையாளமாய் இருக்கக்கூடிய வானத்தின் மன்னா ஆகிய இரண்டையும் காண்பித்தார். காடைகளையும் காண்பிக்கிறார், வானத்திலிருந்து வந்த அந்த மன்னா, வானத்திலிருந்து பொழியப்படுகிற மன்னாவையும் காண்பிக்கிறார். பூமியிலே ஒரு மாம்சத்தையும் காண்பிக்கிறார். அது அப்படிதான் பார்க்க வேண்டியது. பூமியிலே ஒரு மாம்சத்தையும் காண்பிக்கிறார், வானத்திலிருந்து இறங்கி வர்ற அந்த காட்சியும் காண்பிக்கிறார். அதை தொடர்ந்து அவர்களுக்கு பிரச்சனை வருகிறது. 17வது அதிகாரத்தில் தண்ணி, எப்படி தண்ணி இல்லாம நாங்க இங்க சாக போறோமா அப்படின்னு நினைக்கும் போது அங்கேயும் தேவன் எதை காண்பிக்கிறார் என்றால் கண்மலையை தான் காண்பித்தார். இவ்விதமா ஆண்டவர் வெளிப்படுத்துகிற விதங்களை எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எது ஆட்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா சுத்தி வளைச்சு பாருங்களேன். 2 தான் ஆட்கொண்டு இருக்கு. நான் ஆரம்பத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டது போல மீண்டும் சொல்லுகிறேன், சாத்தான் தேவ ஜனத்தை வஞ்சிக்கும்படிக்கு அல்லது பொதுவா அவன் வஞ்சிக்கும்படிக்கு, ஜனங்களை கரைப்படுத்தும்படிக்கு தன் கையில எடுத்துக்கொண்ட 2 ஆயுதங்கள், ஒன்று மாம்சம், இன்னொன்று உலகம். 2 தான் அவன் எடுக்கிறான். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம்.
அந்த போஜனம் பானம் இது எல்லாமே எதுக்கு அடையாளம் என்றால் உலகம். போஜனம் பானம், அவங்களுக்கு உணவு தேவை, இதெல்லாம் உலகத்தை பற்றியது. இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம், முறுமுறுப்பு. நீங்க 15வது அதிகாரத்துல பார்த்தாலும் சரி, 16, 17 ஆகிய அதிகாரங்களை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே முறுமுறுப்பு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய தாசர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறத கர்த்தருடைய வேதம் காண்பிக்கிறது. ஆக இந்த 3 அதிகாரங்களை அடுத்தடுத்து நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி கொண்டவைகள் எவைகள்? மாம்சமும் உலகமும். மாம்சமும் உலகமும். வெளியில் இருக்கிற போஜனம், தண்ணீர், உலகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் போஜனத்துக்காக போஜனம் அவர்களை மேற்கொள்ளுகிறது. போஜனத்தை குறித்த வாஞ்சை, போஜனம் மற்றும் பானத்தை குறித்த நாட்டம் அவர்களை மேற்கொள்கிறது. இன்னொன்று, அவர்களை சொந்த மாம்சத்தில் உள்ள முறுமுறுப்பு, எதிர்த்து பேசக்கூடிய காரியங்கள், அவிசுவாசமான வார்த்தைகள் அந்த மாம்சம் மேற்கொள்ளுகிறது. இந்த ரெண்டையும் அடக்கி போடுவதற்கு தேவன் காண்பிக்கிற மகத்துவமான காரியம் என்ன? சிலுவை பற்றிய உபதேசம். அதைத்தான் பிரியமானவர்களே, யாத்திராமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே ஒரு மரத்தை காண்பித்தார். இந்த மரத்தை குறித்த வெளிப்பாட்டை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு நாம் வரும்போது அப்போஸ்தலனாகிய பேதுருவாக இருக்கட்டும், பிரதான அப்போஸ்தலர்களாக அறியப்பட்ட பேதுருவாக இருக்கட்டும், யூதர்கள் மத்தியிலே அதிகமாய் பயன்படுத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய பேதுருவாக இருக்கட்டும், புறஜாதிகள் மத்தியில் அதிகமாய் பயன்படுத்தப்பட்ட பிரதான அப்போஸ்தலனாகிய பவுலாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் ஒரு மரத்தை குறித்த வெளிப்பாட்டை பெற்றார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவை என்கிற மரத்தை குறித்து பேசினா. ஒரு மரம் உண்டு, அந்த மரம்தான் ஜனங்களுடைய பாவங்களை, ஜனங்களுடைய மாம்சத்தினாலும் ஜனங்களுக்குள்ளே வருகிற உலகத்தினாலும் உண்டாகிற உலக மற்றும் மாம்சத்தினால் எழும்பக்கூடிய, உலக மற்றும் மாம்சத்தினால் கரைபடக்கூடிய அத்தனை வித பாவங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பலியாக கிறிஸ்துவை அடையாளம் காண்பிக்கிறதை நீங்களும் நான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். அதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்ட, அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட மரம் சிலுவை மரம். அதுதான் நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 29ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்க்கும் போதும் நீங்கள் அவரை சிலுவை மரத்திலே அறைந்து கொன்றீர்கள் சொல்லி பேதுருவும் அந்த வெளிப்பாட்டை பேசுகிறத நீங்கள் நானும் பார்க்கிறோம். ஆக அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 30வது வசனத்திலே, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 39வது வசனத்திலே, அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 29வது வசனத்திலே ஆகிய வசனங்களை பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் ஒரு மரத்தை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு விசேஷமா அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 29வது வசனத்தை, மன்னிக்கு 39வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 10:39. ஆம், அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். அவர்களுக்கு காண்பிக்கப்பட்ட மரத்து குறித்த வெளிப்பாடு, அந்த மரத்தை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். கொர்நேலியு வீட்டுல காமிச்சு கொடுக்கிறார், மற்ற ஜனங்களிடத்துல அப்போஸ்தலர் 5ல காண்பித்து கொடுக்கிறார்கள், அப்போஸ்தலர் 13லையும் காண்பித்து கொடுக்கும் போது மரத்தை குறித்த வெளிப்பாடு. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது ஆவியானவரால் மரத்தை குறித்த வெளிப்பாட்டை காண்பித்து கொடுத்தார். ஏனென்றால் கலாத்திய சபையானது மாம்சத்துக்கும் உலகத்துக்கும் இடம் கொடுத்து சோரம் போனது. அதனாலதான் அவர் ரெண்டையும் பரிகரிக்கக்கூடிய சிலுவை மரத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். 1வது அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரமாக 6வது அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது சிலுவை குறித்த வெளிப்பாட்டை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அதுல விசேஷமாக கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டா. அப்போ கலாத்திய திருச்சபையில அதனுடைய பிரச்சனை என்ன? கலாத்திய திருச்சபையுடைய பிரச்சனை என்ன?
அவர்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தார்கள், உலகத்துக்கும் இடம் கொடுத்தார்கள். நாட்களையும் காலங்களையும் சமயங்களையும் அதெல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. வருஷங்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உலக அவர்களுக்குள்ள இருக்கிறத கர்த்தருடைய வேதம் அங்க காண்பிக்கிறது. தாராளமா நீங்க பார்க்கலாம். உலகமும் அவர்களுக்குள்ள இருந்தது, மாம்சமும் அவர்களுக்குள்ள இருந்தது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 6வது அதிகாரம் 14 வசனத்துல சொல்லும்போது, அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்லி, பழைய ஏற்பாட்டில் எப்படி ஒரு மரம் கசப்பான தண்ணீர்ல போட்ட உடனே அந்த கசப்பான தண்ணீர் மதுரமாயிற்றோ, அதே போல புதிய ஏற்பாட்டில் ஒரு மரத்தை குறித்த வெளிப்பாட்டை அப்போஸ்தலர்கள் பெற்றிருந்தார்கள். அந்த மரத்தை குறித்த வெளிப்பாடு எந்தெந்த கசப்பான ஜீவியத்திலே தங்குகிறதோ, வந்து அங்கே விழுகிறதோ, அவருடைய ஜீவியம் எல்லாம் மதுரமாய் மாறும் என்கிற அற்புதமான வெளிச்சத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு. நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நமக்கு திருஷ்டாந்தம். அடிக்கடி தியானிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதல் 11 வசனங்களை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடைபெற்ற காரியங்கள் எல்லாம் தேவன் வெளிப்படுத்தி 11ஆம் வசனத்துல சொல்லுகிறார், இவை எல்லாம் அவளுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. என்ன எச்சரிப்பு? அதை உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா இதான் இருக்கு. அப்போஸ்தலன் பவுல் மூலமா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் ஆவியானவர் வெளிப்படுத்தி வைத்த சத்தியங்களை நாம் பார்க்கும்போது 6ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. இச்சித்தவைகள், அப்படி மாம்சம் எதை இச்சிக்கிறது? உலகத்துக்குரியவைகளை இச்சிக்கிறது. உலகமும் மாம்சமும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து வாசிக்கும் போது மாம்சமும் உலகமும் அடுத்தடுத்து எவ்விதமாய் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வசனங்கள் ஆண்டவர் காண்பித்து கொண்டே வருகிறார். இதை சொல்லிட்டு தான் 12ஆம் வசனத்துல சொல்ற, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் சொல்லி ஆண்டவர் இங்க வெளிப்பாடு தருகிறார். பிரியமானவர்களே, இந்த சத்தியங்களை நம்ம எதுக்காக நம்ம இங்க கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த சத்தியங்களை தொடர்ந்துதான் ஆண்டவர் இதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்துகிறார். அப்ப நமக்கும் சோதனை ஏற்படுது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லைன்னு சொல்லி, அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி மாம்சத்திலிருந்து உலகத்திலிருந்து எப்படி அவர்கள் சோதனைகளை அனுபவித்தார்கள், அதே போலதான் நமக்கு சோதனை உண்டுங்கிறத காண்பித்து கொடுத்துட்டு அடுத்தடுத்து என்ன வைக்கிறார் தெரியுமா? அழகா சொல்லி கொடுக்கிறாரு. 16ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஏன்னா சொல்லும் போது சொல்லிட்டாரு, உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? தொடர்ந்து பாருங்க. அந்த அப்பத்தையும் அந்த இரத்தத்தையும் அப்பத்தையும் பாத்திரத்தையும் குறித்த காரியங்களை பேசிக்கிட்டே வர்றார். பேசிக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் வித்தியாசத்தையும் காமிச்சு கொடுக்கிறார். கர்த்தருடைய பாத்திரம், கர்த்தருடைய அப்பம், அதே போல பேய்களுடைய பாத்திரம், பேய்களுடைய போஜன பந்தி என்று சொல்லி, கர்த்தருடைய போஜன பந்தி, பேய்களுடைய போஜன பந்தி, கர்த்தருடைய பாத்திரம், பேய்களுடைய பாத்திரம் என்று சொல்லி ரெண்டையும் விவரித்து காண்பித்து கொடுத்து, நாம் இப்படிப்பட்ட சத்தியங்களை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் அவருடைய அந்த பாத்திரத்தில், கர்த்தருடைய போஜன பந்தியிலே, கர்த்தருடைய பாத்திரத்திலே நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களும் நிவர்த்தி செய்யப்படுகிறது என்பதை கர்த்தருடைய வேதம் காண்பித்து கொடுக்கிறது. அதனாலதான் லூக்கா 22வது அதிகாரத்துல இயேசுவானவர் அந்தபடி பாத்திரத்தை அவர் எடுத்தது ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுக்கும் முன்னால அவர் சொல்லுகிறார், இது என் இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையா இருக்கிறது. இரத்தத்தினால் உண்டாகிய புது உடன்படிக்கை நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய கிருபாதார பலி கிறிஸ்து. இதுதான் அன்றைக்கு ஆண்டவர் செய்தார். ஏதோ தண்ணீர் கசப்பாயிட்டு அப்படிங்கிறது மட்டும் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையே கசப்பான நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா அவங்க தேவனோடு சமாதானமா இல்ல. யாத்திராகமம் 15வது அதிகாரம் முதல் 21 வசனங்களில தேவனை மையப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதைத்தான் யாக்கோபு தன் நிருபத்தில் சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார். யாக்கோபு 3வது அதிகாரம்
9-10 ஆகிய வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது 9-10-11-12 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஒரே ஊற்றுகளிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ தேவ பிள்ளைகள் எவ்வளவு ஜாக்கிரதையாய் ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையானது நமக்கு எப்படிப்பட்ட படிப்பினையை காண்பிக்கிறது என்று சொன்னால், அவள் கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் விழுந்து போயிடுவாங்க. இது அப்பப்போ உண்டாயிட்டே தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் விழுந்து போயிடுவாங்க. அன்றுக்கு வைராக்கியமா பேசுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா வீழ்ச்சி அடைந்துருவாங்க. தடுமாற்றம் நிறைந்த வாழ்க்கைக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பதில் என்ன தெரியுமா? சிலுவை பற்றிய உபதேசம். அதுதான் அன்னைக்கு ஆண்டவர் காண்பித்தார். ஒரு மரத்தை காண்பித்தார். மரத்தை எடுத்துட்டு வந்து இல்ல போட்ட உடனே அவ்வளவுதான். ஏன்னா அது சொல்லல நீ எடுத்து போடு அப்படிலாம் சொன்ன மாதிரி இல்ல. விசுவாசம், இந்த மோசைக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. தேவன் காண்பித்த மரம் இருக்கிறது. அது உண்மையாகவே கசப்பு நிறைந்த இடத்துக்குள்ளே வரும்போது நிச்சயமாகவே மதுரமாயிரும். ஏன் இது சிலுவை பற்றிய உபதேசத்துக்கு அடையாளமா நீங்களும் நானும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டு எத்தனையோ அற்புதங்களை செய்யலாம். ஆனா இந்த இடத்துல மரத்தை காண்பித்த இடத்துல நியமத்தையும் காண்பிக்கிறார். நீங்க வசனத்தை தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது யாத்திராமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 25ஆம் வசனத்தின் பின்பகுதியில பார்க்கும்போது, அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே எங்க மதுரம் உண்டாகுதோ அங்கே ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, அப்ப வார்த்தைகளை வைக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த காலை வேளையில கேட்கிறதான தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற மதுரம், இந்த மதுரத்தையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் பிரிக்கவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, அவர் அங்கே ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு, எங்கே அப்படின்னா மதுரம் இருக்கிற இடத்துல வார்த்தை இருந்தது. மதுரம் இருக்கிற இடத்துல வார்த்தை இருக்கிறது. எதுக்கு வார்த்தை அங்க கட்டளையிடுறார்? ஒரு மரத்தை வெளிப்படுத்திட்டார், காமிச்சிட்டாரு, அது அங்கே மதுரம் உண்டாயிட்டு அதோடு விட்டுற வேண்டியதானே. ஏன் பிற்பாடு வார்த்தைகள் எல்லாம் அங்க கட்டளையிடுறார்? அங்கே கட்டளையிட்டுன்னு போட்டிருக்குதே. ஏன் அந்த இடத்துல கட்டளையிடுறார் அப்படின்னு சொன்னா, மதுரத்தையும் வார்த்தையும் பிரிக்கவே முடியாது. அதனாலதான் சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, தேனிலும் தெளித்தேனிலும் அவைகள் மதுரமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த மதுரத்தை குறித்து சங்கீதம் 19:10 வாசிக்கிறோம். அதே போல சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 103ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் கூட அங்கேயும் அவர் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், அவைகள் என் வாய்க்கு எப்படி இருக்குதா, தேனிலும் மதுரமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப ஏன் மதுரத்தோடு ஒரு வார்த்தையை வைக்கிறார் அப்படின்னா, இதுதான் வெளிப்பாடு. ஏன்னா வார்த்தையில தான் மதுரம் இருக்கு. ஏன் தெரியுமா அந்த இடத்துல வார்த்தையை வைக்கிறார்? இஸ்ரவேல் ஜனமானது ஏதோ மாறா என்கிற அந்த கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாற்றப்பட்டது. டக்கு நடந்துட்டு நல்ல அற்புதத்தை கண்டுட்டோம், நல்ல மலமளமன்னு குடிச்சிட்டோம், திருப்தி கண்டுட்டோம் சொல்லி போய்விடக்கூடாது. தொடர்ந்து அவருடைய வார்த்தையிலே நிலைநிற்க வேண்டும் என்பதற்காக மதுரமான தண்ணீர் இடத்துல கர்த்தர் தமது வார்த்தைகளையும் வைத்தார். இந்த தேவ பிள்ளைகள் அறிய வேண்டும். ஏனென்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது என்று நாம் பார்க்கிறோமே. அந்த வார்த்தைகள் தான் மதுரம். அப்ப இந்த மரத்தை காண்பிச்சுட்டு அந்த வார்த்தை மாம்சமாகி என்று பார்க்கிறோமே, குமாரனையும் அங்கே நிலைநிறுத்துகிறார். இதெல்லாத்தையும் நாம் பார்க்கும்போது இந்த மரத்தோடு நியமத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டார். இதெல்லாம் நான் படிக்க வேண்டியது இருக்கு, இப்பதான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. முதல்ல மரத்தை நான் பார்க்கிறேன், சிலுவை. இப்ப அடுத்து சிலுவையை பற்றிய உபதேசம் அப்படியே இருக்கு. நீங்க தாராளமா பைபிளை பார்க்கலாம். முதல்ல சிலுவை மரத்தை காமிக்கிறாரு, இரண்டாவது உபதேசத்தை கொண்டு வர்றார். மரத்தை காமிச்சார், மதுரம், வார்த்தையும் மதுரம் தான். வார்த்தையானவர் தான் கிறிஸ்துவானவர். அப்ப சிலுவையை பற்றிய உபதேசம்.
சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. சிலுவையையும் கிறிஸ்துவையும் ஒன்றா இணைக்கிறார். மரத்தையும் நியமத்தையும் ஒன்றா என்ன செய்கிறார்? இணைக்கிறார். இந்த வெளிச்சத்தை நாம் அறிய வேண்டும். எதுக்குயா? மாறா கசப்பா இருந்துச்சு, தண்ணி குடிக்க முடியல. ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி இல்லை, 2வது நாளும் தண்ணி இல்லை, 3வது நாளும் தண்ணி இல்லாம இருந்தோம். அதுக்கப்புறம் தண்ணி கிடைச்சது, கை கெட்டிட்டேன்னு பார்த்தோம், வாய் கெட்டல, கசப்பாயிட்டு. இப்ப கசப்பா இருக்கக்கூடிய அந்த மாறாவின் தண்ணீர் இப்ப இந்த மரம் அங்க விழுந்த உடனே என்ன செஞ்சிட்டு? மதுரம் ஆயிட்டு. இப்ப ஜனங்களுடைய பிரச்சனை தீர்ந்துட்டுல, விட்டுருக்க வேண்டியதுதானே. அவர் அங்கே ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏதோ சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார் அப்படிங்கிறதோடு நான் நின்று விடாமல், சிலுவை பற்றிய உபதேசத்தை நான் தொடர்ந்து வர வேண்டியது இருக்கு. எங்கே மதுரம் வெளிப்படுத்தப்பட்டதோ அங்கேயே கர்த்தர் தமது வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் நானும் ஏதோ அப்படி சிலுவையை கண்டு, சிலுவையில் எனக்காக அடிக்கப்பட்டார் என்று கண்டு ஏதோ மனம் திரும்பி விட்டோம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டோடு நின்று விடாமல், தொடர்ந்தேச்சியாய் கிறிஸ்துவுக்குள் பயணிக்கிறவர்களாய், தேவ வார்த்தையிலே நிலை நின்று அவரோடு கூட பயணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதற்காகவே தேவன் இப்படிப்பட்ட மகத்துவமான வெளிப்பாட்டை அங்கே காண்பிக்கிறார். இது வெளிப்படுத்தப்பட்ட பிற்பாடு பார்த்தா அவருடைய மாம்சமும் முறுமுறுத்து கொண்டிருந்தது. அந்த மாம்சமும் அந்த தண்ணின்னு சொல்லி உலக பொருளை ஏங்கிக்கிட்டு இருந்துச்சு. உலக பொருள், அந்த உலகமும் அங்கே மாண்டு விட்டது. எல்லாத்தையும் சரி செய்து விட்டா. உலகமும் மாம்சமும் மாண்டு போய் விட்டது. இந்த மரத்தை குறித்த வெளிப்பாடு வருகிறதற்கு முன்பு வரைக்கும் மாம்சமும் உலகமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே மேலோங்கி நின்றது. என்றைக்கு எப்பொழுது இந்த மரத்தை குறித்த வெளிப்பாடு இந்த மரத்தை உள்ள கொண்டு வர்றாரோ, முறுமுறுப்பு, உலகம், மாம்சமும் உலகமும் மாண்டு போய் விட்டது. இதை கலாத்திய சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார் என்று கலாத்தியர் 5:24 கலாத்தியர் 6:14 அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. எதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையை மேன்மை பாராட்டுகிறார்? கலாத்தியர் 6:14 சொல்லுகிறது, நானோ, மற்றவங்க எப்படியோ தெரியாது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கன்க்ளூஷனை பாருங்க. முதல்ல மாம்சத்துக்குரியவளை கடிந்து கொண்டே வந்துகிட்டு இருக்கிறார். 1 அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம், 4 அதிகாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கலாத்திய சபையானது மாம்சத்துக்கு இடம் கொடுத்து எழுத்தின்படியான விருத்த சேதனத்தின் அவசியம், எழுத்தின்படியான விருத்த சேதன அவசியம், கட்டாயம் என்று சொல்லி அப்படிப்பட்ட நூதனமான உபதேசத்துக்கு இடம் கொடுத்து மாம்சத்தின் அடிப்படையிலே மாம்சத்தை மேலோங்க பண்ணி கொண்டவர்களாய் வாழ்ந்து வந்துட்டு இருக்கிற சமயத்திலே மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் சிலுவை மரத்திலே, சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது என்கிற வெளிச்சத்தை அவர் காண்பித்துக் கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்குள்ளே ஒரு விதமான உலகம் உள்ளே இருக்கிறது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வாஞ்சிக்கிறார்கள். இப்படிப்பட்ட மாம்சீக கிரியைகளின் மூலமாய் உலகத்திற்கு நல்வேஷமாய் தெரிய, அதனால்தான் நல்வேஷமாய் அவர்கள் தெரிய விரும்பினார்கள். ஆகினால்தான் அவர் இதையும் சொல்ல வேண்டியது இருந்தது, அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. அங்கேயும் சிலுவை மரத்தை கொண்டு, அதுவும் மரம் தான். சிலுவை என்பது மரத்தை காண்பிக்கிறது. மரத்தை மட்டும் இல்ல, அது மரணத்தையும் காண்பிக்கிறது. அதான் முக்கியம். அப்ப பழைய ஏற்பாட்டில் காண்பிக்கப்பட்ட, மோசைக்கு காண்பிக்கப்பட்ட அந்த மரத்தை புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது கர்த்தர் தம்முடைய தாசர்களுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அது சிலுவை மரம். அதான் ஒரு சில வசனங்களை அப்போஸ்தலர்களை பார்க்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்ப இந்த சிலுவை மரத்தை குறித்த வெளிப்பாடு உள்ளே வரும்போது அங்கே எப்படி ஒரு மரம், அது சாதாரண ஒரு மரம் தான், அந்த மரத்தை உள்ள கொண்டு வரும்போது மாம்சமும் உலகமும் என்ன செஞ்சிட்டு? எடுபட்டு போய்விட்டது. புதிய ஏற்பாடுலயும் அதே வெளிச்சத்தை தான் பார்க்கிறோம். அதனாலதான் அது அப்படியே இருக்கு.
மாற்றப்படல, அது அப்படியே இருக்கு. நம்ம இல்லாத ஒண்ணு புதுசா ஒண்ணு சேர்க்கல, அப்படியே தான் இருக்கு. நீ கிறிஸ்தவர்களுக்கு என்ன உலகத்தின்படி நல்வைஷமா தெரியணும். இன்னைக்கெல்லாம் ரொம்ப அபூர்வமா இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்த்தா என்ன எவ்வளவு பயங்கரமான ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல். சர்ச்சுக்கு போனா கூட இப்ப லிப்ஸ்டிக் தான். ஒரு சகோதரி சொல்லி வருத்தப்பட்டாங்க, எங்க சர்ச்சுக்கு ஒரு பிள்ளை வர்றா, உள்ள ஃப்ரீ ஹேர் தான், அப்படியே முடி அப்படி விரிச்சு போட்டு அப்படியே வந்து இதை கண்டிக்க மாட்டேங்காங்களே. பெரிய பெரிய பெண்களும் ஜீன்ஸ் போட்டு தான் வர்றாங்க, கண்டிக்க மாட்டேங்காங்க. இன்னைக்கு அங்கதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன காரணம் கேட்டா, சிலுவை பற்றிய உபதேசத்துக்கு இடம் கொடுக்க மாட்டுக்கிறார்கள், இடம் கொடாமல் இருக்கிறார்கள். இந்த சிலுவை பற்றிய உபதேசம் உள்ள வரும்போது ஒட்டுமொத்த மாம்சமும் மாண்டு போகிறத அங்கே காண்பிக்க வேண்டும். ஒட்டுமொத்த உலகமும் மாண்டு போகிறது அங்கே காண்பிக்க வேண்டும். அதனாலதான் தேவனானவர் ஆதாம் ஏவாள் அங்கே விளக்கப்பட்ட அந்த விருட்சத்தின் கனியை, நன்மை தீமை அறியத்தக்க போர் விருட்சத்தின் கனியை அவர்கள் புசிக்க நாடினார்கள். அந்த கனி என்பது உலகத்துக்குரிய. இவர்கள் இச்சைக்கு உட்பட்டார்கள். ஏவாள் இச்சைக்கு உட்பட்டால் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் என்று ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய ஜனமே, மாம்சத்தினாலும் உலகத்தினாலும் இழுக்கப்பட்டு போகிற இந்த கொடிய காலங்களிலே சிலுவை பற்றிய உபதேசத்தை தழுவிக்கொள்ள நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாம் ஏவாளுடைய விஷயத்தில் அவர்களை உலகமும் மாம்சமும் ஆத்துமாவிலே மரணமடைய செய்கிறது. ஆண்டவர் இந்த இழப்பை, இந்த மரணத்தை மாற்றி போடுவதற்கு ஸ்திரீயின் வித்தை குறித்து பேசுகிறார். மாம்சத்தில் வெளிப்பட போகிற இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். அவர் மாம்சத்திலே நம்ம எல்லாருடைய பாவங்களையும் நம்மை கரைப்படுத்தக்கூடிய உலகத்தையும் அவர் கொண்டு போய் விட்டா. மாம்சத்தை மட்டும் இல்ல, அவரால் உலகம் எனக்கு எங்க அறையப்பட்டிருக்கு? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அப்ப இதுக்குதான் அங்க ஒப்பனையா இருக்கு. யாத்திரம் 15வது அதிகாரம் ஒப்பனையா இருக்கு. எதுக்கு அடையாளம்? உண்மை இதுதான். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த பிற்பாடுதான் இந்த அனுபவத்தை அறிந்தார்கள். அப்ப சிவந்த சமுத்திரத்தை கடந்து போவது எதை காண்பிக்கு? ஞானஸ்தானத்துக்குரிய. அவர்கள் எல்லாரும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் மோசைக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்தனால அவங்க பெரிய கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஞானஸ்தானம் எடுத்து அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கணும். அடுத்தடுத்து அவர்களுக்கு சோதனை வருகிறது. ஆண்டவர் அவர்களை சோதித்தார் என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர் பார்க்கிறார், இவர்கள் எப்படி நடக்கிறாங்க பார்க்கிறார். கொஞ்சம் அவர் தாமதம் பண்றாரு, கொஞ்சம் அவர் வெயிட் பண்றாரு. உடனே எதுக்கு இடம் கொடுக்காங்க பாருங்க? மாம்சம் எழும்புது, முறுமுறுப்பு வருது. எண்ணத்தை புசிப்போம் என்றார்கள். அந்த எண்ணத்தை புசிப்போம் என்று சொன்னாலே உலகம். ஏனென்றால் வேதம் அப்படிதான் சொல்லுது. இதே வாக்கியத்தை தான் நீங்களும் நானும் மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆகையால் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று, எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அது என்ன 25ஆம் வசனத்துல ஆகையால் போட்டிருக்கு? மத்திய 5வது அதிகாரம் 25ஆம் வசனத்துல அது என்ன ஆகையால் அப்படின்னு சொல்லி, அதுலதானே எண்ணத்தை குடிப்போம் சொல்லி வருது. அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னால 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை சிநேகித்து மற்றவனை பகைப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இப்ப சொல்லுங்க, அந்த 2 எஜமான் யாரு? ஒன்னு யாரு? உலக பொருள். இன்னொன்னு யாரு? தேவன்.
உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய. அதுதான் முதல் சொல்லிட்டார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. பாத்தீங்களா? அதுதான் தேவன் காண்பித்து கொடுக்கிறார். யாத்திராமம் 15வது அதிகாரம் முதல் துவக்கத்துல பார்க்கிறோம், தேவன் தான் உங்களுக்கு எஜமான். தேவனை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அந்த முதல் 21 வசனங்களை பார்க்கும்போது தேவன் தான் உங்களுக்கு எஜமான். 22 வசனத்திலிருந்து பார்க்கும்போது உலக பொருள் தான் இப்ப உங்களுக்கு எஜமான். ஆஞ்சல் பைபிள் அப்படிதான் இருக்கு, அப்படியே இருக்கு. அது தொடர்ந்து அவங்க முறுமுறுத்து மாம்சத்துக்கு இடம் கொடுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். அப்படியே இருக்கு. யாத்திராமம் 15வது அதிகாரத்துல பார்க்கிறோம், எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து காமிச்சு கொடுக்கிற. எந்த அடிப்படையில? 2 எஜமான்கள் உண்டு, 2 எஜமான்கள் உண்டு. இதை இப்படி கூட எடுக்க வேண்டியது இருக்கு. சர்ச்சுக்கு வந்தா தேவனை உயர்த்துகிற துதி, ஆண்டவரை ஸ்தோத்தரிச்சு, ஆண்டவர் எவ்வளவு வல்லவர், நல்லவர், பார்வோனி சேனையை கடல்ல தள்ளிட்டார், கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எனக்கு எவ்வளவு அற்புதம் செய்தார், இதெல்லாம் துதிக்கிறாங்க, ஸ்தோத்தரிக்கிறாங்க. அந்தரங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது, நடைமுறை வாழ்க்கைக்குள்ள வரும்போது மாம்சமும் உலகமும் அவர்களை இழுத்து கொண்டு போகிறது. இதற்கு ஒரே தீர்வாகத்தான் ஆண்டவர், வேற எதையும் இல்லை, கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். ஒரே ஒரு மரம், ஒரே ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரம் என்ன மரமோ, கொய்யா மரமோ அல்லது பப்பாளி மரம் தெரியாது. ஆனா புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல பார்க்கும்போது அங்கேயும் மாம்சத்தையும் உலகத்தையும் வேறறுப்பதற்கு, அடியோடு அகற்றி போடுவதற்கு தேவன் காண்பித்த ஒரு மரத்தை குறித்து படிக்கிறோமே. அது உண்மையாகவே புதிய ஏற்பாட்டு சத்தியத்திலே, புது உடன்படிக்கையின் சத்தியங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு முன் அடையாளமாகவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த மரம் காண்பிக்கப்பட்ட உடனே, அந்த மரம் அந்த ஜனங்களுக்குள்ளே, அந்த கசப்புக்குள்ளே வந்த உடனே மாம்சமும் உலகமும் தன் இடத்தை காலி செய்து விட்டது. அதே போல புதிய ஏற்பாட்டிலே சிலுவை மரத்தை குறித்த வெளிப்பாட்டை நாம் பார்க்கும்போது, சிலுவை பற்றிய உபதேசம் உள்ளே வரும்போது மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் உலகமும் மாண்டு போகிறத கர்த்தருடைய வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இந்த சத்தியங்களை நிலைத்திருக்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் இந்த யாத்திராமம் 15வது அதிகாரம் மாத்திரமல்ல, அதனை தொடர்ந்து வரக்கூடிய 16வது அதிகாரத்திலையும் அங்கேயும் முறுமுறுப்பு, புசிக்கிறத பத்தி பிரச்சனை வருது. போஜனமா இருக்கட்டும், பானமாக இருக்கட்டும், தேவனுடைய மனதில் இருக்கிறது எல்லாம் என்ன தெரியுமா? அங்கேயும் அதை எதான் காமிச்சு கொடுத்தாரு தெரியுமா? மாம்சத்தையும் மன்னாவையும் காமிச்சு கொடுத்தார். இந்த ரெண்டையும் நாம் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். நானே வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் என்று தம்மை தேவன் அடையாளப்படுத்தினார். வானத்திலிருந்து வந்த மன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, எல்லாரும் ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஞான பானத்தை, ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதென்ன ஞான போஜனம், ஞான பானம் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமேயானால், அந்த ஞான போஜனமும் ஞான பானமும் யாரதான் குறிகி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரி, 16வது அதிகாரத்தில் இதை காமிச்சு கொடுக்கிறாரு. 17வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கேயும் பிரச்சனை வருது. அங்கேயும் ஒரு விதமான பேச்செல்லாம் வருது. மாம்சத்துக்கு இடம் கொடுக்காங்க, உலகத்தை நாடுறாங்க. மாம்சத்துக்கு இடம் கொடுக்காங்க, உலகத்தை நாடுறாங்க. மாம்சத்துக்கு இடம் கொடுக்கறாங்க, உலகத்தை நாடுறாங்க. அப்ப ஆண்டவர் என்னதான் காமிச்சார் தெரியுமா? கண்மலை தான் காமிச்சார். அந்த கண்மலை யாரு? கிறிஸ்துவே. கண்மலை எப்படி காமிச்சு கொடுக்காருன்னா, கண்மலையை ஓங்கி என்ன அடின்னு சொல்ற. கண்மலையை அடின்னு சொல்றார். நான் ஓரேபில நிற்பேன், உனக்கு முன்பாக நான் ஓரேபில நிற்பேன், நீ கண்மலை என்ன அடின்னு சொல்லி யாத்திராமம் 17வது அதிகாரத்துல காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு மகத்துவமான சத்தியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு பாருங்க. ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதன்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு மூணு பருக்கிய பிசைஞ்சு அப்படி பார்க்கலாம் போல. அப்ப யாத்திராமம் 15:15 மரத்து குறித்த வெளிப்பாடு, யாத்திராமம் 16வது அதிகாரம் மாம்சம் மற்றும் மன்னாவை குறித்த வெளிப்பாடு, யாத்திராமம் 17வது அதிகாரம் கண்மலையை குறித்த வெளிப்பாடு. இது எல்லாத்தையும் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களுக்குள்ளே கொண்டு வரும்போது இவை அனைத்தும் சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இதுல நாம் நிலை கொண்டிருக்கணும்.
தேவன் ஆதியிலிருந்து செய்த கிரியை என்ன? சிலுவை பெற்ற உபதேசத்தினாலே நீங்களும் நானும் மாம்சத்தை மேற்கொள்ள முடியும். கல்வாரி அன்பு அப்படி என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்து விட்டா. நான் எப்படி என்னால தைரியமா மூவ் பண்ண முடியும்? அந்த இப்போ ஒரு சில பாவங்களை செய்துட்டேன், வழி தெரியாமல் இருக்கிறேன், இப்படி நான் அசுத்தங்களை சிக்கி இருக்கிறேனே, இப்படி கரைப்பட்டு விட்டேனே, இனி அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கும் போது தேவன் எதை கொண்டு என்னை சரிப்படுத்தி என்னை ஸ்திரப்படுத்த முடியும் என்றால் சிலுவை பற்றிய உபதேசம். ஏனென்றால் அவருடைய இரத்தத்தை பற்றிய வெளிப்பாட்டை எனக்கு மீண்டும் எனக்கு தரும்போது, ஆமாண்டவரே நான் இப்படி பாவம் செய்து இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறேனே, பின்வாங்கி போய் இருக்கிறேனே, இதுல இருந்து நான் மீண்டு வந்து உமக்கென்று வைராக்கியமாய் வாழ வேண்டுமே. ஆனால் இப்பொழுது நான் எப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள் வர வேண்டியது இருக்கு? நான் செய்த கடந்த நாட்களில் செய்த இந்த பாவங்கள் அனைத்தையும் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டாரே. அந்த சிலுவை பற்றிய சத்தியத்தை தழுவிக்கொண்டு தேவனுக்குள்ளாக ஸ்திரப்பட முடியும். பிரியமானவர்களே, அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட ஆலோசனை செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். தேவ ஜனமாகிய நாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை தேவன் எதற்கு திருஷ்டாந்தமாய், யாருக்கு திருஷ்டாந்தமாய், உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு திருஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறார். அது என்ன திருஷ்டாந்தம்? எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிக்கும் போது கிறிஸ்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். எல்லா பகுதியுமே கவனிச்சு பாருங்க. மரம் சொல்லும் போது அவருடைய பலியை குறித்து தான், அவருடைய மரணத்தை குறித்து அங்க வெளிப்படுத்தப்படுகிறது. காடைகள் எடுத்துக்கங்க, அதுக்கு அடுத்து வரக்கூடிய காடைகள் எடுத்துக்கங்க. அந்த காடைகளும் எப்படிதான் அப்படின்னா அடிக்கப்பட்டு அது புசிக்கப்படுது. மண்ணாவை எடுத்துக்கங்க, அதையும் பிச்சு தான் என்ன செய்யறாங்க, சாப்பிடுறாங்க. எல்லாம் அதுல மரணம் தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. கண்மலை எடுத்துக்கங்க, கண்மலையை தடவி கொடுத்தோன்னு அப்படி தண்ணி வந்தது அப்படின்னு போடல, அடி, கண்மலை அடி. இந்த மூணையும் நாம் பார்க்கும்போது இந்த மூணு அதிகாரமுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்த ஒட்டுமொத்த மாம்சத்தையும் உலகத்தையும் வேறறுப்பதற்கு குமாரனுடைய மரணத்தை குறித்த வெளிப்பாடாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அறிந்து இதற்குள்ளே நாம் நிலை நிற்க வேண்டும். தேவன் நம்மிடத்தில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு ஊழியர் கூட சொன்னாங்க, வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர்றது கூட நம்ம கரைப்படாம வந்துருவோங்கிறதே அவ்வளவு பயங்கரமான சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு பரிசுத்தவான் விதமாய் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு கொடிய உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நீங்கள் நானும் கல்வாரி அன்பை பற்றி கொண்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் எதை பற்றி கொண்டாங்களோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவைகள் காண்பிக்கப்பட்டதோ அவைகளை நமக்கும் காண்பிக்கப்படுகிறது. இல்லைன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை கொரிந்து சபையாகிய புது உடன்படிக்கையின் சபைக்கு ஏன் காண்பிக்க வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும்? சும்மா அவருக்கு நேரம் போகலையா? கதை சொல்லணும்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு பாட்டி கதை சொல்லுவாங்க மாதிரி இவரு கதை சொல்லிட்டு இருக்கிறாரா? நீங்க தாத்தா கதை சொல்றாரா? இல்ல, அது எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துட்டே இருக்கிறார். அவங்களுடைய சோதனையை சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லைன்னு சொல்லி இவங்க கிட்ட டைரக்ஷனை திருப்புறாரு. அவங்க அனுபவிச்சாங்கன்னு சொன்னி இப்ப பாரு உனக்கு நேரிடுகிறது இதுதான் இருக்கு சொல்லிட்டு உடனே எங்க போயிட்டாரு? நாம் ஆசீர்வதிக்கிற அப்பம், நாம் பிற்கிற அப்பம், நாம் ஆசீர்வதிக்கிற அப்பம், நாம் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் சொல்லி அப்பத்துக்கும் பாத்திரத்துக்கு தான் போறாரு. என்னையா இது? அப்பத்தையும் பாத்திரத்தையும் காமிச்சு கொடுக்கிறாரு. அப்ப எதை காண்பிக்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், அவருடைய இரத்தம், அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக அப்பம், அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக அப்பம், அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக பாத்திரம். இந்த ரெண்டையும் காமிச்சு கொடுக்கிறாரு. இதை காமிச்சு கொடுத்துட்டு தான் சொல்றாரு, விலகி ஓடு, இதுக்கெல்லாம் விலகி ஓடு. நாம் தேவனுக்கு எரிச்சலை மூட்டலாமான்னு கேட்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்க எரிச்சலை உண்டாக்குனாங்களா இல்லையா? உண்டாக்குறாங்க. இவங்களும் அதை காமிச்சு கொடுக்க, அந்த அப்பத்தை இது எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துட்டு நாம் அவரிலும் பலவான்களா, நாம் அவருக்கு எரிச்சலை உண்டாக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். எரிச்சல் மூட்டலாமா? எது? அப்பத்தையும் பாத்திரத்தையும் காமிச்சு கொடுத்துட்டு கேட்கிறாரு, நாம் அவரிலும் பலவான்களான்னு கேட்கிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அதே தவற நாம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக சிலுவை பெற்ற உபதேசத்தை பற்றி கொள்ளும்படியான வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு கோணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அதே தவறுகளை இன்றைக்கு சில வேளைகளில் நாம் செய்வதற்கு நேரிடுகிறது. சில சூழ்நிலையில பலவீனத்தில் மனிதர்கள், தேவ பிள்ளைகள் கூட
மாம்சத்துக்கும் உலகத்துக்கு இடம் கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை கரைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட சோதனைகள்ல சிக்குண்டு போகிற இந்த புதிய உடன்படிக்கையின் சபைக்கு அப்பமும் பாத்திரமும் காண்பிக்கப்படுகிறது. ஆசீர்வதிக்கிற அப்பம் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா என்று கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள் சொல்றாரா இல்லையா? அதே 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல. ஏன் அவங்க மாம்சத்தின்படி இஸ்ரவேலரையும் பாருங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, இது எப்படி இருக்குன்னு சொல்லி காண்பித்து கொண்டே இருக்கிறா. இதுக்குதான் ஆண்டவர் திடசாட்சியா அங்க மரத்தையும் தாண்டி, காடையும் தாண்டி, மன்னாவையும் தாண்டி, கண்மலையும் தாண்டி, எப்படி இதை தாண்டி இதை சொல்லிட்டு பலிகளை குறித்து, பலிபீடத்தை குறித்து அதான் சொல்றாரு. பலிபீடங்களில் பலிகளில் மன்னிக்கவும், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமா இருக்கிறார் அல்லவான்னு சொல்லி அதையும் காண்பித்து கொடுக்கிறார். அந்த ஐக்கியம் வேணும்னு சொல்றாரு. பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமா இருக்கிறார்கள் அல்லவா? அப்ப சிலுவை பற்றி உபதேசத்தில் நிலைச்சிருக்க வேண்டியது, பலிபீடத்தோடு சிலுவையோடு ஐக்கியப்பட வேண்டியது இருக்கு. இதெல்லாமே கவனிச்சு பாருங்க, ஞான அர்த்தமா இருக்கும். எப்படி அப்ப யாத்திராமம் 15, 16, 17 ஆகிய அதிகாரங்களை தாண்டதுக்கு பிறகு பாருங்க, பலியை குறித்த நியமத்தெல்லாம் பேச ஆரம்பிப்பார். எங்கேயும் பாருங்க, பலியை குறித்த நியமத்தெல்லாம் பேச ஆரம்பிக்கிறார். ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் வழி விலகி போய்விடக்கூடாது. அவ ஆரம்ப நாட்களை தடுமாறுறாங்க. கிறிஸ்துவின் சிலுவை அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார், ஞான அர்த்தமாய் காண்பித்து கொடுக்கிறார். அதற்கு பிறகும் தடுமாறிடக்கூடாதுன்னு சொல்லி பிரமாணமா கொடுக்கிறார். அப்போ ஒரு உத்தேசமா கிடையாது, அப்போ ஒரு நிழலா அவர் கொடுத்துட்டார், இது செய், இது வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா பிரமாணமா கொடுக்கிறாரு. இந்த பலிகளை செலுத்தணும், பாவ நிவர்த்தி பலி, குற்ற நிவாரண பலி சொல்லி நியமமா கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்? இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் சோரம் போய் விடக்கூடாது. அதனாலதான் அவன் எப்போ தப்பு பண்ணிட்டு வந்தா கூட ஆசாரி அவனுக்காக இந்த பலியை செலுத்தணும்னு சொல்லி பலியுடைய நியமத்தை தான் ஆண்டவர் காண்பித்தார். அப்ப மனுக்குலத்தை சரிபடுத்துவதற்கு, மனுக்குலத்தை மாம்சம் மற்றும் உலகத்திலிருந்து விடுவிப்பதற்கு பிதாவாகிய தேவன் ஜனத்திற்கு காண்பிக்கிற மென்மையான உபதேசம் செல்வி பற்றிய உபதேசம். இந்த சத்தியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? இருக்க இடத்துல எல்லா தேவ சமூகத்துல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, மோசைக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு மரம் எக்காரணத்தை கொண்டும் இந்த சத்தியங்களை விட்டு வலது இடதுபுறமா நான் சாய்ந்து விடக்கூடாது. தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் தேவ சமூகத்துல ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? எந்த நேரத்திலையும் மாம்சம் நம்மளை கரைப்படுத்த வாய்ப்பு உண்டு. எந்த நேரத்திலும் உலகம் நம்மளை வஞ்சிக்க வாய்ப்பு உண்டு. அவைகளுக்கு தப்ப வேண்டுமே ஆனால் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற அற்புதமான சத்தியங்களுக்கு நாம் திரும்புவோம். சிலுவை பற்றிய உபதேசத்துக்கு திரும்புவோம். மரத்தை குறித்த வெளிப்பாடு, காடை என்கிற மாம்சத்தை குறித்த வெளிப்பாடு, அது புசிக்கப்படுகிறது. வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்ப மன்னாவை குறித்த வெளிப்பாடு, அது பிற்கப்பட்டு போஜனமாக்கப்படுகிறது. கண்மலையை குறித்த வெளிப்பாடு, எங்கெல்லாம் முரட்டாட்டம் பண்ணுகிறார்களோ, எங்கெல்லாம் மாம்சமும் உலகமும் இஸ்ரவேலை மேற்கொள்ளுகிறதோ, சிலுவை பற்றிய உபதேசத்தை கொண்டு, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை கொண்டு அவர் அவைகளை மேற்கொள்ளுகிறார். எக்கால சபைக்கு எவ்வளவு ஞான அர்த்தங்களாய், எவ்வளவு ஞான திருஷ்டாந்தங்களாய் இவைகள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அர்ப்பணம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நீர் எங்களுக்கு தந்த இந்த விலையேறப்பெற்ற தருணத்திலே ஜீவனுள்ள வார்த்தைகளை மோசைக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு மரம் என்கிற அந்த கோணத்துல தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, நீ எவ்வளவு தியானிக்க வேண்டிய பகுதி இருக்குது. மோசைக்கு காண்பிக்கப்பட்ட அந்த மாம்சம், காடு என்கிற மாம்சம், மோசைக்கு வெளிப்படுத்தப்பட்ட, இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வானத்திலிருந்து வந்த மன்னா, மோசைக்கு வெளிப்படுத்தப்பட்ட கண்மலையின் தண்ணீர், எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உண்மையாவே
சூழ்நிலைகள் வித்தியாசமான சூழ்நிலையில இருக்கலாம். அவள் அனுபவித்தது ஒவ்வொரு காலகட்டமா இருக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சுன்னு சொல்லி காலகட்டம் வித்தியாசமா இருக்கலாம். அனுபவங்கள் கொஞ்சம் வித்தியாசமா தெரியலாம். ஆனா நீரோ ஒரே மனமா இருக்கிறீர் ஆண்டவரே. நீரோ ஒரே மனமா இருக்கிறீர். நீரோ ஒரே தீர்வையை கொண்டிருக்கிறீர். நீரோ ஒரே நோக்கத்தையும் திட்டத்தையும் கொண்டிருக்கிறீர். கான்செப்ட், ஒரே கான்செப்ட்ல தான் நீங்க நிக்கிறீங்க. மாம்சத்தையும் இஸ்ரவேலுக்குள்ளாக அவர்களை பாழாக்கும்படி, அவர்களுக்குள்ளாக அவர்களை இடற பண்ணும்படிக்கு, அவர்களை தேவனை விட்டு பிரிக்கும்படிக்கு, அவர்களுக்குள்ளே மேலோங்கி நின்று கொண்டிருந்த மாம்சத்தையும் உலகத்தையும் வேறறுத்து போடும்படிக்கு, முற்றிலும் புரட்டி போடும்படிக்கு உம்மிடத்தில் இருந்த ஒரே திட்டம். பொருள் வித்தியாசமா தெரியலாம். காடை, அப்பம், காடை, மண்ணா, மரம், கண்மலை என்கிற பொருள் வித்தியாசமாய் தெரியலாம். ஆனால் அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது என்பதை எங்களுக்கு அழுத்தம் திருத்தமாய் காண்பித்து கொடுக்கிறீரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நிலைநிற்கிற பாக்கியத்தை தந்துருங்கப்பா. ஏதோ வந்தோம் கேட்டோம் போனோம்னு சொல்லி இருந்து விடாமல் தேவனுடைய உத்தமமான சத்தியங்களை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்பட்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க விலையேறப்பெற்ற கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து நீங்க ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கு திருஷ்டாந்தங்களாய் காண்பிக்கப்பட்டவைகளை ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த வாஞ்சிக்கிறோம். எங்களுடைய மாம்சத்தை உலகத்தையும் அடியோடு புரட்டி போடுவதற்கு நீர் எங்களுக்கு தந்த சிலுவை பற்றிய உபதேசத்திற்காக மனதாருமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இவங்க நிலைத்திருக்கிற பாக்கியத்தை கொடுங்க. எப்பெல்லாம் மாம்சம் உலகம் எங்களை மேற்கொள்ள வருகிறதோ, எழும்புகிறதோ, அப்போதெல்லாம் அப்படிப்பட்ட மாம்சமும் உலகமும் சிலுவையிலே மாண்டு விட்டது என்கிற அந்த சத்தியத்தை பற்றுகிற வெளிச்சத்திலேயே நடந்து 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 இந்த பூமியில உமக்கு உத்தமமான பரிசுத்தமான ஜீவியம் ஜீவித்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய பந்தியங்களுக்கு ஆசீர்வாதமாக்கிட்டாங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.